டாக்டர் நடேசன் முதலியார் கட்சியை உண்டாக்குனவரே அவர் தான். அவரை டாக்டர் அந்த தியாகராயர்னு சொல்கிறவன் அந்த ஆளெல்லாம் அவரை ஒதுக்கி வச்சுட்டான். நீதி கட்சிங்கிறது தமிழர்கள் அல்லாத கட்சி தான், பிராமணர் அல்லாத கட்சி இல்லை, தமிழர்கள் அல்லாத கட்சி. அதனால தேடி போய் இவரை தேடி கொடுத்தாங்க. சரி, அவருக்கு அந்த தகுதி. சரி, அது எப்படி அப்புறம் 44 அந்த தீர்மானம் தமிழர் கட்சின்னு வைக்க சொல்லி ஒரு அழுத்தம் வந்தது, அதை மாற்றி அவர் சேலத்தில் இந்த கூட்டம் நடக்குது. மாத்தனம்ங்கிற முறையில் சேலத்தில் கூட்டம் நடக்குது. கே.பி. விஸ்வநாதன், பட்டியல்படி சவுந்தரபாண்டியன், அண்ணல் தங்கோ, இந்த மாதிரி முக்கியமான ஆட்களெல்லாம் கலந்து பேசி தமிழர் கழகம்னு பேர் வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. குழந்தை கட்சியில் இருக்கிறவங்க. சரி, இந்த செய்தி பெரியாருக்கு போகுது. இது காலையில் நடக்கிற நிகழ்ச்சி. அவர் உடனே இந்த ஏபி ஜனார்த்தனம் சொன்ன பாருங்க, அவர் தெலுங்கர், வேலூர். சின்னராஜன் இப்போ அதில் போட்டிருக்கிற சின்னராஜன் சொன்ன அவரும் தெலுங்கர். அவர் ராஜு, இந்த ராஜாவோட ராஜுக்கள் இருக்காரு, அது மாதிரி ராஜுன்னு ஒரு கேஸ்ட். இந்த 2 பேரையும் கூப்பிடுறாரு ஈவேரா பெரியார். சரி, கூப்பிட்டு அண்ணாவை போய் கூட்டிகிட்டு வச்சுட்றாரு. கூட்டிகிட்டு வர சொல்லி என்ன எல்லாம் ஜெயவீரபாண்டியனை தலைவரை போட்டுருவோம்னு ஒரு கருத்து இருக்குது அவங்கள்ட்ட. நான் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன் நாடார். என்ன எல்லாம் பல்ல குத்துக்கிறாங்களாம்ல ஜெயவீரபாண்டியனுக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு என்ன சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவருடைய செல்வாக்கை சிபி சிற்றரசு, ஏபி ஜனார்த்தனம் இவங்களுடைய எல்லாம் கலந்து பேசி, மற்ற தோழர்களெல்லாம் கலந்து பேசி, நம்ம பெரியாரைத்தான் தலைவராக்கணும். தமிழர் கழகம்னு வச்சா எப்படி பெரியாரை தலைவராக்குறது? காலுக்கு செருப்பு இல்லை, செருப்புக்கு கால். கட்சிக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஆளை தேர்வு செய்யலை, ஆள் தலைவரை தெரிஞ்சுட்டு கட்சிக்கு பேர் மாத்துறாங்க. ஆக இதுக்கு பேரே அண்ணாதுரை தீர்மானம்னே இது இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த தீர்மானமே அந்த திராவிடர் கழகம் தமிழர் கழகம்னு வச்சதை மாற்றி திராவிடர் கழகம்னு பேர் மாற்றின தீர்மானம் அண்ணாதுரை தீர்மானம். அது அந்த ரெக்கார்ட்லேயே அண்ணாதுரை தீர்மானம்னே பதிவாயிருக்கு. அவர் தான் இந்த திராவிடர் கழகம்னு மாற்றுறது. ஆனால் அப்போ அண்ணா நீதி கட்சிக்காரங்களை அறிக்கை மூலமாக அவருக்கு பேசியிருக்கிற பேச்சு கடுமையான பேச்சு. நீதி கட்சிக்காரங்க விமர்சனம் அண்ணா, ஆமாம், கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், கடுமையாக பண்ணியிருக்காரு. சரி, பேசியிருக்காரு. அதில் புத்தகம்லாம் இருக்குது.